ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 51:7. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே என்று சொல்லி இங்க 2 காரியங்களை முதல்ல சொல்றத பார்க்குறோம். இந்த வசனத்துல முதல்ல நீதியை அறிந்தவர்களே, நீதியை அறிந்தவர்களே என்று சொன்னால் தேவனுடைய நீதி. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி போனார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி. தேவனுடைய நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. தேவ வசனத்தை இருதயத்துல பதித்திருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றார். தேவ நீதி அறிந்தவர்களும் தேவனுடைய வேதத்தை, ஆண்டவருடைய வசனத்தை இருதயத்துல பதித்திருக்கிறவர்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுங்கள். நீதி உங்களுக்கு தெரியும், வேதமும் உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா நீங்க எனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நாம் யாருக்கு செவி கொடுக்கிறோமோ இல்லையோ, ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும், கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். நம்முடைய செவியை அவருக்கு நேராக திருப்ப வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு நீதியும் தெரியும், என் வேத வசனத்தையும் நீங்க வேதத்தையும் இருதயத்துல நீங்க பதித்திருக்கிறீங்க, ஆனா எனக்கு செவி கொடுங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு நீதி அறிந்தும் வேதத்தை நன்றாய் அவர்கள் படித்து மனனம் செய்திருந்தும் தேவனுக்கு செவி கொடுக்கொள்ளாக இருப்பது இல்லை. நம்ம நீதியை அறிந்ததுனால அல்ல, வேதத்தை இருதயத்துல பதித்திருக்கிறதுனால அல்ல, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை தேவன் எதிர்பார்க்கிறார். நீதியை அறிந்து வேதத்தை இருதயத்தில் பதித்திருந்து தேவனுக்கு செவி கொடாமல் இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அறிந்திருக்கிறோம் என்பதனால பிரயோஜனம் இல்லை. தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் அவன் இன்னும் தேவனை அறியல, அவன் இருளில் இருக்கிறான். ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. ஆகவே தேவனை அறிந்திருக்கிறேன், நீதியை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறேன், நிறைய வசனம் எனக்கு தெரியும், நிறைய நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன் சொல்லலாம். எல்லாவற்றுக்குமே நாம் ஆண்டவருக்கு நாம் செவி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். கொடுத்து அதுக்கு என்ன சொல்றாருன்னா, மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். நீதியை அறிந்து வேதத்தை இருதயத்துல பதித்திருக்கிறவங்க எனக்கு செவி கொடுங்க. மனுஷங்க நிந்திக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க அமைதியா இருந்து விடாதீங்க, அல்லது அவர்கள் தூஷிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி போய் இருந்து விடாதிருங்கள். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால மனுஷர்கள் தூஷிக்கலாம், நம்மை அறிந்தவர்கள் தூஷிக்கலாம், நம்மை அறியாதவர்கள் தூஷிக்கலாம், நம்மை நிந்திக்கலாம். அப்போஸ்தலர்களே அதைத்தான் செய்தார்கள். ஆனாலும் நாங்கள் உங்களுக்கு இயேசு நாமத்தை அறிவிக்க கூடாதுன்னு அடிச்சே சொன்னாங்க. அப்போ பேதுரு சொன்னாரு, நாங்கள் தேவனுக்கு செவி கொடுக்காமல் இருப்பது நல்லதா இருக்குமா?
அவருக்கு செவி கொடுக்கறத விட உங்களுக்கு செவி கொடுக்கறது சரியா இருக்குமா? இல்லை, நாங்கள் தேவனுக்கே செவி சாய்ப்போம். நாங்கள் எப்படி அறிவியாமல் இருப்போம்? இன்னைக்கு நீதியை அறிந்திருக்கிறோம், வேதத்தை நன்றாய் படித்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லி போனாரே, சொல்லி போனதை நாம் செய்கிறோமா? அறியாத ஜனங்களுக்கு அறிவிக்கவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார். மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு பழக்கம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உண்டாயிருக்கிற ரட்சிப்பை கண்டிப்பாக நான் மற்றவர்களுக்கு சொல்லணும். அதான் சொன்னார், நீதியை அறிஞ்சிருக்கிறீங்க, வேதத்தை இருதயத்தில் வச்சிருக்கிறீங்க, எனக்கு செவி கொடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய சத்திய வசனத்துக்கு நான் செவி கொடுக்கணும், அந்த சத்திய வசனத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். கடைசியாக சொல்லி போனார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கட்டளை, கிராண்ட் கமிஷன். ஆனால் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிற நாம் நமக்குள்ளாகவே அடக்கி வைத்துக் கொள்கிறோம். நிந்தனைக்கும் மனுஷர்கள் நிந்தித்து விடுவார்கள், மனுஷர்கள் நம்மை கலங்க பண்ணி விடுவார்கள் என்று சொல்லி நாம் கலங்கி விடுகிறோம். அவர்களுடைய தூஷணங்களை கண்டு நாம் கலங்கி விடுகிறோம். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படுகிறோம். பயப்படாதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கத்தை, தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய அநாதி சித்தத்தையும் திட்டத்தையும் நாம் புரிந்தவர்களாக நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கலாம். ஆகவே அடுத்த வசனத்தில் அவர் சொல்றார், ஏன் நீங்கள் அவங்களுடைய நிந்தனைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமல் இருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னும், என்னுடைய நீதியோ என்னென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் என்று சொல்கிறார். ஏன் நீங்கள் அவங்கள கண்டு பயப்பட வேண்டாம், ஏன் அவங்கள கண்டு நீங்கள் கலங்க வேண்டாம் அப்படின்னா, பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னுமா, என்னுடைய நீதியோ என்னென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க நிந்தனைக்கு கலங்காதீங்க, அவங்களுடைய தூஷணங்களை கண்டு நீங்கள் கலங்காதுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, இந்திய காலகட்டங்களில் நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரி அழைத்து சொன்னாங்க, நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எங்களுக்காக ஜெபம்னா, இந்த காரியங்களில் சத்தியத்தை சொல்லுகிற நேரத்துக்கு நமக்கு டைம் சரியாக போய் கொண்டு இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருடைய பெயரை நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைய காலகட்டங்களிலே தீர்க்கதரிசிகள் ப்ராஃபெட் என்று சொல்லி தங்களை அழைத்து கொண்டு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுந்திருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். வலைதளங்களில் ஏராளமான பேர் வர்றாங்க, நம்மளை பேரை சொல்லிட்டாங்க. அவங்க அப்படியே ஆன்லைனில் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் பார்த்து உங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கணும் ஆமேன் அல்லேலூயா அப்படின்னே சொல்லிகிட்டே போகிறாங்கன்றதுனால அவங்க தீர்க்கதரிசியே கிடையாது. ஆண்டவர் அப்படி ஒரு தீர்க்கதரிசிகளை எழுப்பவும் கிடையாது. அதை பார்த்து சொல்கிறதுனால உங்களுக்கு பிரயோஜனமும் கிடையாது. அதை ஆண்டவர் அப்படியே என்ன வெளிப்பாட்டில் ரன்னிங்கில் சொல்லிட்டு இருக்கிறாரோ அதை தான் செய்ய முடியும். ஆகவே இதில் என்னன்னா, நம்ம தேவ சத்தியத்துக்கு நேராக தேவனோடு கூட இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்துக்கு ஒரு மனிதன் நடத்தப்படுகிறான் என்று சொன்னால் அவனே நல்ல நிலையில் போய் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். நம்ம இதற்காக மாத்திரம் மயங்கி நம்ம அதிலே என்னை கூப்பிட மாட்டாங்களா, என்னை இது பண்ணிட மாட்டாங்களா, என்னை பார்த்து எனக்கு ஒன்று சொல்லிட மாட்டாங்களான்னே போயிட்டு இருக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம், நீதியை அறிஞ்சிருக்கிறோம். இது காலையில் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பலன் கொண்டு எழும்புவதற்காகவே நம்ம இதெல்லாம் செய்கிறோம். அப்போ எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அப்படியே அதே நிலையில் இருக்கிறாங்க. நீதியை தலைமுறைக்கு அவருடைய ரட்சிப்பு இருக்கிறத
அந்த ரட்சிப்பை குறித்த எண்ணங்கள் அடுத்து, அப்போ நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோம், நமக்கு அடுத்தவங்க அழிந்து கொண்டு இருக்கிறாங்களே, அதை குறித்த எண்ணமற்ற ஒரு சூழ்நிலை. எவ்வளவு வந்தாலும் திரும்ப இன்னும் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களுக்காகவே அவங்களுடைய வேண்டுதல்களும் விருப்பங்களும் அதிகமாக பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் விலையேறப்பட்ட ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுத்த விலையேறப்பட்ட இந்த ரட்சிப்பை குறித்த எண்ணமற்ற ஒரு மனநிலையை நான் பார்த்தேன். உண்மையிலே கொஞ்சம் வேதனைப்பட்டேன். நம்ம இவ்வளவு தூரம் இதெல்லாம் கவனிச்சும் அவங்களுடைய மனநிலை எதில் தான் நிற்குது அப்படின்னு. எல்லா விதத்திலையும் பூமிக்குரிய சகலமும் பெற்றுக்கிட்டாங்க. இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக. நல்ல வேணும் அது அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் நீதியை அறிந்திருக்கிறோம். நாம் தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவருக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், நம்முடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறவராக இருப்பார். அதான் சொல்கிறாரு, நீங்கள் அவங்கள கண்டு நீங்கள் பயப்படாதீங்க, என்றைக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க தூஷணங்களில் நீங்கள் கலங்காதீங்க. ஏன்னா பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னும். என்னுடைய நீதியோ என்னென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் என்று சொல்லுகிறேன். ஆகவே நம்முடைய ரட்சிப்பிலே களி கூறுவோம். அவருக்கு நாம் செவி கொடுப்போம். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம். அவர் சொன்னதை செய்வதற்கு நாம் பிரயாசப்படும் போது, அவர் நமக்கு என்னென்ன காரியங்களை சொன்னாரோ அதை அவர் செய்வதற்கு 1000 மடங்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை செய்தால் போதும். அவர் நமக்கு சொன்னதை, அதாவது அவர் நம்மளை என்ன செய்ய சொன்னாரோ அதை செஞ்சா, அவர் நமக்கு என்ன செய்வேன்னு சொன்னாரோ அது 1000 மடங்கு செய்வதற்கு உண்மை உள்ளவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேகருக்கு இதை புரிந்து கொள்ளக்கூட ஒரு மனநிலை இல்லை. ஆகவே தான் இன்றைக்கு சமீப காலத்தில் இப்போ ஒரு 40 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்னன்னு சொன்னால், இவர்கள் ஆண்டுடைய நாமத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு வைக்கப்படுவாங்க. தேவ பிள்ளைகளை நான் சொல்கிறேன், நீதியை அறிந்தவர்கள், வேதத்தை இருதயத்திலே பதித்திருக்கிறவர்களுடைய மனநிலைமைகளை சொல்லுகிறேன், மற்றவர்களுக்கு சொல்லுகிறதற்கு வைக்கப்படுவாங்க. ஆனால் இவர்களுக்குரிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்படியல்ல, தேவன் சொன்னதை செய்வோம். அவர் நமக்கு சொன்னதை செய்வதில் அதிக உண்மையுள்ளவராயிருப்பார். ஆகவே நாம் மனுஷர்களை கண்டு, அவங்களுடைய நிந்தைகளை கண்டு, அவங்களுடைய தூஷங்களை கண்டு நம்ம கலங்கக்கூடாது. அதன் நிமித்தம் எல்லாத்தையும் நிறுத்திடக்கூடாது. நாம் தொடர்ந்து செயல்படுவோம். தேவநாமம் மேம்படுவோம். அவருடைய ரட்சிப்பு தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். ஆகவே அவருடைய நீதியை அறிந்தவர்கள், அவருடைய ரட்சிப்பை அறிந்து பெற்றுக்கொண்டவர்கள், அவருடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற நாம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை நிறைவேற்றும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும், அவர் நமக்கு சொன்னதை செய்வதற்கு நாம் தீவிரப்படுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.